முடிஞ்சு சார். தென்கணிப்பாளர் ஆய்வு குழு ஒன்று போட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு என்னத்துக்கு நோட்டியோட இருக்காங்க. காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் நான் அந்த காலத்து கால்வாய்கள்ல கசிவு இருக்கு அப்படின்னு கீழ்பவானி அணை அந்த கால்வாய்கள் நீர் கசிவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த கால்வாய்களைத்தான் சீர் செய்வதற்கு நாங்கள் சுமார் 9,000 கோடி ரூபாய் ஒதுக்கி பண்ணோம். ஆனால் அங்கே இருக்கிற விவசாயிகள் அதை சீர் பண்ணக்கூடாதுன்னு 2 வருஷமா தகராறு. அவங்களை கெஞ்சி கூத்தாடி கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பழைய காலத்தை வச்ச மரங்கள் அதெல்லாம் வேறு விட்டு அந்த கரையே பறந்து விட்டு அதனால மரங்களை எடுத்து விட்டு கீழே தரை போட்ட வேண்டும். தரை போட்டால் எனக்கு தண்ணி வராது ஊறாதுனாங்க. சரி விட்டுரு, சைடில் போடணும், அதுவும் போடக்கூடாதுனாங்க. பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு. காவிரி வெளியீட்டு விழாவுக்கு ராகுல் காந்திக்கு அழைப்பு இருந்ததுல நாணய வெளியீட்டு விழாவுக்கு ராகுல் காந்திக்கு அழைப்பு இருந்தாங்க. அது அர்த்தம் அதில் கேட்கணும். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் மத்திய அரசு செயல்படுத்தப்படுறாங்க. மாநில அரசு எந்த அளவுக்கு அதில் ஈடுபடுது? காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் நான் அந்த காலத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் பொதுப்பணித்துறை அமைச்சர் தான் காலத்தில் இன்னும் பேசிக்கிட்டாங்க. வேலூர் மாவட்டத்தில் நிறைய வேலூர் மாவட்டத்தில் நிறைய எல்லாம் வந்து புதிய மதிப்பீடு தான் போட்டீங்க. அந்த சித்தூர் பஸ் ஸ்டாண்ட் சில்க் மில்லுக்கும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொன்னீங்க. ஐயோ என்ன சார் சரி பண்ண நாளைக்கு வேலு வர்றாரு, அது கூட வச்சுருக்கேன். தென்கண்ணை பாலாறு சாத்தியம் இருக்கா சார்? அத்திக்கோட தென்கண்ணை பாலாறு நம்மளுக்கு ஒரு நீண்ட ஆண்டுகளுக்கு என்னுடைய லட்சியம் அதுக்காக நான் அந்த 2 வருஷத்துல எப்படியாவது முயற்சி எடுக்கணும். ஆய்வு பணி முடிஞ்சு சார். தென்கணிப்பாளர் ஆய்வு குழு ஒன்று போட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு என்னத்துக்கு நோட்டியோட இருக்காங்க. கொடுங்க, அது 10 பேர் வருஷத்துல மதிப்பீடு போட சொல்லியிருக்காங்க சார். உங்களோட மேலான கவனத்திற்கு கடந்த வாரத்துல 2 நாள் பெய்ஞ்ச மழைக்கு காட்பாடியில பல்வேறு பகுதிகள் வந்து தனித்தீவு போல காட்சி அளிச்சது. அதுக்கு பொதுமக்கள் ஒரு பரவலான குற்றச்சாட்டுனா சரியான கால்வாய் வசதி இல்லை, தூர்வாரில். அதனாலதான் இந்த மாதிரி தண்ணி தகுந்து 2 நாள்ல ஒரு 100க்கும் மேற்பட்ட மக்கள் ரொம்ப கடுமையான பாதிப்பு. எந்த தூர்வாரினாலும் எந்த கால்வாய் வெட்டினாலும் பொழிந்த மழைக்கு ஈடு கொடுக்காது. அவ்வளவு மழை பெய்ஞ்சா என்ன பண்ண முடியும்? அதே போல சமஸ்கிருதம் வந்து அறிவியல் மொழியிலே ஆளுநர் சொல்லியிருக்காரு. சக்தி வாய்ந்த மொழி அறிவியல் மொழி அப்படியாது. அது டெட் லாங்குவேஜ், செத்து போன மொழி. அது பேசவே முடியாது, தெரியாது அவருக்கு.